ஹலோ ஸ்பார்க்கியன்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி கிளாஸ் 11th என்சிஆர்டியில் இருக்கக்கூடிய சாப்டர் 8 செல் த யூனிட் ஆஃப் லைஃபை என்சிஆர்டி லைன் பை லைன் எக்ஸ்ப்ளனேஷனை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டாபிக், வாட் இஸ் லைஃப்? இப்போ நம்மளை சுற்றி பார்த்தோன்னா ட்ரீ இருக்கும், டாக் இருக்கும், பேர்டு, பிளான்ட்டு, இது எல்லாத்தையுமே நம்ம லிவிங் திங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பட் இந்த மாதிரியான ஸ்டோன், சேர், பென்சில், எ கிளாஸ் ஆஃப் வாட்டர், இது எல்லாத்தையுமே நான் லிவிங் திங்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அப்படின்னா நம்ம இதெல்லாம் லிவிங் திங்ஸு, இதெல்லாம் நான் லிவிங் திங்ஸு அப்படின்னு எப்படி நம்ம கேட்டகரி பண்ணணும்? அதுதான் என்சிஆர்டியும் ஃபஸ்ட் லைனில் சொல்லியிருக்கு. When you look around, you see both living and non-living things. You must have wondered and asked yourself, what is that makes an organism living? Or what is it that an inanimate thing does not have which a living things has? ஸோ இப்படி நம்மளை சுற்றி லிவிங் திங்ஸும் இருக்குது, நான் லிவிங் திங்ஸும் இருக்குது. ஆனால் இப்போ நமக்கு ஒரு கொஷின் கிடைக்கும், என்னென்னா லிவிங் திங்ஸுக்கும் நான் லிவிங் திங்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஒரு லிவிங் ஆர்கானிசத்தை லிவிங்காக வைக்கிறது என்ன? நான் லிவிங் திங்ஸில் இல்லாதது லிவிங் திங்ஸில் என்ன இருக்குது அப்படின்ற கொஷின் தான் இல்லையா? அதுக்கான ஆன்சர் தான் செல்லு. அதாவது the answer to this is the presence of the basic unit of life, the cell, in all living organisms. அதாவது செல்லு தான் எல்லா லிவிங் ஆர்கானிசத்துலேயும் இருக்கிற பேசிக் யூனிட் ஆஃப் லைஃப். எந்த உயிரினமாக இருந்தாலும் அது செல்லால் தான் உருவாக்கப்பட்டிருக்கும். ஆல் ஆர்கானிசம்ஸ் ஆர் கம்போஸ்ட் ஆஃப் செல்ஸ். அதனால தான் செல்லை பேசிக் ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் லைஃப்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ். ஆனால் எல்லா ஆர்கானிசமும் ஒரே மாதிரி இருக்காது. சில ஆர்கானிசத்தில் ஒரே ஒரு செல்லு மட்டும்தான் இருக்கும். அந்த ஒரு செல்லாகவே எல்லா லைஃப் ஆக்டிவிட்டீஸையும் செய்யும். இப்படிப்பட்ட ஆர்கானிசத்தை நம்ம யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்னு சொல்கிறோம். அதுதான் இங்கே என்சிஆர்டிலே சொல்லியிருக்காங்க. சம் ஆர்கானிசம்ஸ் ஆர் கம்போஸ்ட் ஆஃப் எ சிங்கிள் செல். சில உயிரினங்கள் ஒரே ஒரு செல்லால் உருவாக்கப்பட்டிருக்கும். தீஸ் ஆர் கால்ட் யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ். அந்த உயிரினத்தை நம்ம யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ், அதாவது ஒரு செல் உயிரிகள் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு எக்ஸாம்பிள் பாக்டீரியா, அமீபா, பாரமீஷியம், கிளமிடோமோனாஸ், இது எல்லாத்தையுமே நம்ம யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லுவோம். மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்ஸ். மனிதர்கள் மாதிரி சில ஆர்கானிசத்தில் மில்லியன்ஸ் டு ட்ரில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்கும். இப்படி நிறைய செல் சேர்ந்து உருவான ஆர்கானிசத்தை நம்ம மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்னு சொல்கிறோம். அதுதான் என்சிஆர்டிலையும் அதர்ஸ் லைக் அஸ் ஆர் கம்போஸ்ட் ஆஃப் மெனி செல்ஸ். தீஸ் ஆர் கால்ட் மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்ஸ். இந்த மாதிரி நிறைய செல்களால் உருவான உயிரினத்தை நம்ம மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்னு சொல்லுவோம். அதாவது பல செல் உயிரிகள்னு சொல்லுவோம். இதுக்கு எக்ஸாம்பிள் ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் அனிமல்ஸ், பிளான்ட்ஸ், இதெல்லாமே மல்டி செல்லுலார் ஆர்கானிசத்துக்கான எக்ஸாம்பிள். முன்னாடி நம்ம செல் இஸ் த பேசிக் யூனிட் ஆஃப் லைஃப்னு பார்த்தோம். ஸோ அப்படின்னா செல்லுனா என்ன, அதாவது வாட் இஸ் எ செல் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நாம் யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் நம்ம முன்னாடியே பார்த்தோம். யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னா ஒரு செல் உயிரிகள். யூனி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்று. செல்லுலார் அப்படின்னா செல்லு. அப்போ ஒரு செல்லாலான உயிரினத்தை பார்த்தோம். இண்டிபெண்ட் எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் பெர்ஃபார்மிங் த எசென்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த லைஃப். ஸோ அந்த ஒரு செல் உயிரினத்தால் தனியாக வாழ முடியும். அதே மாதிரி அது வாழறதுக்கு தேவையான சில முக்கியமான நிகழ்வுகளையும் அதனால் செய்ய முடியும். என்னதான் அது ஒரு செல்லால் உயிரினமாக இருந்தாலுமே கூட அதனால் அது வாழறதுக்கு தேவையான லைக் அது சாப்பிட முடியும், சுவாசிக்க முடியும், ரீப்ரொடக்ஷன் பண்ண முடியும். இந்த மாதிரியான வாழ தேவையான முக்கியமான செயல்கள் எல்லாத்தையுமே அந்த ஒரு செல்லாலேயே செய்ய முடியும். அதுதான் இந்த லைன் சொல்லுது. அப்படி ஒரு செல் உயிரினத்துக்கான எக்ஸாம்பிள்னா அமீபா, பாரமீஷியம், குளோரெல்லா, இது எல்லாமே யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ். அடுத்ததாக
anything less than a complete structure of a cell does not ensure independent living. அதாவது செல்லோடைய இன்கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர், அதாவது நியூக்ளியஸை மட்டும் தனியாக வாழ முடியாது, அல்லது சைட்டோபிளாசம் இருந்தால் அது மட்டும் தனியாக வாழ முடியாது. ஸோ ஒரு கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சராக இருந்தால் மட்டும்தான் அந்த உயிரினத்தால் இண்டிபெண்ட்டாக வாழ முடியும். ஹென்ஸ் செல் இஸ் த ஃபண்டமெண்டல் ஸ்ட்ரக்சுரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ். அதனால தான் செல்லு தான் வந்து ஒரு உயிரினத்தோடைய ஸ்ட்ரக்சுரலும் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாங்க இப்போது அதோட ஹிஸ்ட்ரியை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த லைவ் செல்லை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா அவர் தான் ஆண்டன் வான் லியூவன்ஹூக். இவர் தான் ஃபஸ்ட்டு லைவ் செல்லை கண்டுபிடிச்சார். ஸோ இதையும் கொஷினில் கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்ததா ராபர்ட் ப்ரவுன் லேட்டர் டிஸ்கவர்ட் த நியூக்ளியஸ். அதாவது நியூக்ளியஸை கண்டுபிடிச்சவர் யாருன்னா ராபர்ட் ப்ரவுன். Microscope from light to electron. The invention of the microscope and its improvement leading to the electron microscope revealed all the structural details of the cells. இந்த லைனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, முன்னாடி இருந்த சயின்டிஸ்ட் வந்து ஒரு சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பில் தான் இந்த செல்லு நியூக்ளியஸ் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வளர்ச்சி அடைந்தது பிறகு எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பை கண்டுபிடிச்சாங்க. அந்த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் மூலயமா தான் செல்லை இன்னும் டீட்டெயிலாக கண்டுபிடிச்சி நிறைய ஸ்ட்ரக்சரை அவங்க இப்படி ஃபஸ்ட்டு நம்ம லிவிங்க்கும் நான் லிவிங்க்கும் இருக்க டிஃப்ரெண்ட்டை பார்த்தோம். அதுதான் செல்லுன்னு கண்டுபிடிச்சோம். அந்த செல்லை எப்படி கண்டுபிடிச்சாங்க அதை பார்த்தோம். அதுக்கடுத்துதான் அதுக்கப்புறம் வந்த செல் தியரி அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. அதாவது செல் தியரி எக்ஸ்பிளைன் that all living organisms are made up of cells and that cells are the basic unit of life. இந்த செல் தியரி எதை எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னா, எல்லா ஆர்கானிசமே செல்லால் உருவானது, செல்லு தான் வந்து லைஃபோட பேசிக் யூனிட் அப்படின்றத இதை எக்ஸ்பிளைன் பண்ணுது. இவர் தான் வந்து மால்தியஸ் ஸ்லீடன். இவர் வந்து ஜெர்மனோடைய பட்டானிஸ்ட். இவர் 1838 he examined a large number of plants and observed that all plants are composed of different kinds of cells which form the tissues of the plants. அதாவது இந்த மால்தியஸ் லீடன் அப்படின்றவங்க ஜெர்மன் பொட்டானிஸ்ட். இவங்க 1838 நிறைய பிளான்ட்ஸை ஆராய்ச்சி செஞ்சாங்க. அப்படி அவங்க ஆராய்ச்சி செஞ்ச பிறகு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்க அப்படின்னா, எல்லா பிளான்ட்ஸுமே டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் செல்லால் உருவானது, அந்த செல்கள்லாம் சேர்ந்து தான் இந்த பிளான்ட் டிஷ்யூவை ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத இந்த மால்தியஸ் லீடன் சொன்னார். அடுத்ததா தியோடர் ஷ்வான். இவர் வந்து ஜெர்மன் ஜுவாலஜிஸ்ட். இவங்க in 1839 he studied different types of animal cells and reported that cells had a thin outer layer which is today known as the plasma membrane. அடுத்த இயரில், அதாவது 1839 தியோடர் ஸ்வான் அப்படின்றவங்க, அவங்க வந்து ஜெர்மன் ஜுவாலஜிஸ்ட்டு. அவங்க நிறைய அனிமல் செல்ஸில் ரிசர்ச் பண்ணாங்க. அப்படி பண்ணின பிறகு அவங்களுக்கு வந்து அந்த அனிமல் செல்ஸில் ஒரு தின் அவுட்டர் லேயர் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. அதே தான் நம்ம இன்றைக்கி பிளாஸ்மா மெம்பரேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கோம். He also concluded, based on his studies on plants tissue, that the presence of a cell wall is a unique character of the plant cells. அடுத்ததாக இவங்க பிளான்ட்லேயுமே ரிசர்ச் பண்ணாங்க. அப்படி ரிசர்ச் பண்ணதில் அவங்களுக்கு பிளான்ட் செல்லில் செல் வால் இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. அப்போது செல் வால் இருக்கிறது அப்படின்றது வந்து பிளான்ட் செல்லுக்கே உரித்தான ஒரு யூனிக் கேரக்டர் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தியோடர் ஸ்வான் வந்து பிளான்ட்லேயும் ரிசர்ச் பண்ணாங்க, அனிமல்லையும் ரிசர்ச் பண்ணாங்க. ஸோ இதுதான் கொஷினாக கேட்பாங்க. தியோடர் ஸ்வான் வந்து பிளான்ட்டில் மட்டும் ரிசர்ச் பண்ணாங்க, இல்லை அனிமல்ஸில் மட்டும் ரிசர்ச் பண்ணாங்க, அல்லது அனிமல்லையும் பிளான்ட்லேயுமே ரிசர்ச் பண்ணாங்க அப்படின்னு கொஷின் கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க?
போத் அனிமல்ஸ்லேயும் பிளான்ட்ஸ்லேயுமே ரிசர்ச் பண்ணாங்க. அதுதான் இதோட ஆன்சர் இல்லையா? ஸோ இந்த மாதிரி சயின்டிஸ்ட் வச்சுருக்க இந்த இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் இயர்ஸு, நேமு, அவங்க என்ன ஜுவாலஜிஸ்டா, பொட்டானிஸ்டா, அவங்க எந்த ஊர், அந்த மாதிரி அவங்க எதில் ரிசர்ச் பண்ணாங்க, யார் என்ன கருத்து சொன்னாங்க, இது எல்லாத்தையுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதை தான் எக்ஸாமில் கேட்பாங்க. அடுத்ததாக, on the basis of this, Swan proposed the hypothesis that the bodies of animals and plants are composed of cells and products of the cells. ஸோ இவங்க இந்த 2 பேரும் சொன்ன கருத்துக்களை வச்சு ஸ்வான் என்ன சொன்னார் அப்படின்னா, அனிமல்ஸாக இருந்தாலும் சரி, பிளான்ட்ஸாக இருந்தாலும் சரி, இது ரெண்டுமே செல்லால் உருவானது, செல்லால் உருவாக்கப்பட்ட ஒரு ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. This was an important step towards the development of the cell theory. இந்த ஸ்வான் சொன்ன இந்த பாயிண்ட் தான் வந்து செல் தியரி உருவாக்குறதுக்கே ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக இருந்துச்சு. வாங்க அடுத்ததாக டெவலப்மெண்ட் ஆஃப் த செல் தியரியை பற்றி பார்க்கலாம். ஸ்லீடன் அண்ட் ஸ்வான் டுகெதர் ஃபார்முலேட்டட் த செல் தியரி. ஸோ இந்த செல் தியரியை ஸ்லீடன் அண்ட் ஸ்வான் சேர்ந்து தான் உருவாக்குனாங்க. இருந்தாலுமே திஸ் தியரி ஹவவர் டிட் நாட் எக்ஸ்பிளைன் as to how new cells were formed. இந்த செல் தியரி ஒரு நியூ செல்ஸு எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றத சொல்லவே இல்லை. அதாவது in 1838 and 39ல் இந்த ஸ்லீடனும் ஸ்வானும் என்ன சொன்னாங்க, they proposed that the bodies of animals and plants are composed of cells and product of the cells. அதாவது பிளான்ட் செல்லோ பிளான்ட்டோ அனிமலோ செல்லால் உருவானது அண்ட் செல் ப்ராடக்டால் உருவானது, அதுதான் இவங்க சொன்னாங்க. அடுத்ததான் 1855ல் ருடால்ஃப் விர்ச்சோ அப்படின்றவங்க first explained that cells divided and new cells are formed from pre-existing cells, omnicellula, ecellula. இந்த ருடால்ஃப் விர்ச்சோ அப்படின்றவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நியூ செல்ஸு ஆல்ரெடி இருந்த ஓல்டு செல்லிருந்து தான் உருவாகுது அப்படின்னு தான் சொன்னாங்க. அதுதான் இங்கே ஓமினிஸ் செல்லுலா, ஈசெல்லுலா அப்படின்னு சொல்லுவாங்க. He modified the hypothesis of the Sleden and Swan to give the cell theory a final shape. இந்த ருடால்ஃப் விர்ச்சோ அப்படின்றவங்க தான் இந்த செல் தியரிக்கு ஃபைனல் ஷேப் கொடுத்தாங்க. இதுவும் எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஷின். யார் வந்து செல் தியரிக்கு ஃபைனல் ஷேப் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்பாங்க. அவர் தான் வந்து ருடால்ஃப் விர்ச்சோ. ஸோ வாங்க இந்த செல் தியரியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஆர் கம்போஸ்ட் ஆஃப் த செல்ஸ் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த செல்ஸ். இந்த செல் தியரியில் 2 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அதில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு தான் இது ஆல்ரெடி இந்த ஸ்லீடன் அண்ட் ஸ்வான் சொன்னது தான். பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ் எல்லாமே செல்லால் உருவானது அண்டு ப்ராடக்ட் ஆஃப் த செல்ஸ், அதையே ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டாக வச்சுட்டாங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட், ஆல் செல்ஸ் அரைசஸ் ஃப்ரம் ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்ஸ். இதுதான் ருடால்ஃப் விர்ச்சோ சொன்னது. ஆல் செல்ஸஸ் ஆர் அரைஸ் ஃப்ரம் ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்ஸ். நியூ செல்ஸ் வந்து முன்னாடி இருந்த செல்களிலிருந்து தான் டிவைட் ஆகும் அப்படின்றது. ஸோ இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டு தான் செல் தியரியோடைய ஸ்டேட்மெண்ட். ஓகே, இப்போ நம்ம லிவிங் திங்ஸ்க்கும் நான் லிவிங் திங்ஸ்க்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்றத பார்த்தோம். அதுதான் செல்லுன்னு படித்தோம். அதுக்கப்புறமா இந்த செல்லை எப்படி கண்டுபிடிச்சாங்க, யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் செல் தியரி எப்படி உருவானது, அதில் எந்தெந்த சயின்டிஸ்ட் வந்தாங்க, யார் யார் என்னென்ன சொன்னாங்க அப்படின்றத பார்த்தோம். ஸோ இப்போ வாங்க நம்ம ஓவர்வியூ ஆஃப் த செல்ஸை பார்க்கலாம். ஆனியன் செல், பிளான்ட் செல். அதாவது நம்ம சின்ன வயசில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்போம். ஆனியனோடைய செல் எடுத்து மைக்ரோஸ்கோப்பில் பார்த்துருந்தோம் அப்படின்னா அதில் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் தெரியும். இதுதான் வந்து பிளான்ட் செல்லு. இந்த பிளான்ட் செல்லில் என்ன இருக்கும், செல் வால் ப்ரெசண்ட்டாக இருக்கும் வெளியில். அதுக்கு அடுத்து தான் செல் மெம்பரேன் உள்ளார இருக்கும். அதுக்குள்ளார தான் நியூக்ளியஸ் இருக்கும். அதே மாதிரி நம்ம ஹியூமன் சீக் செல்லையும் மைக்ரோஸ்கோப்பில் எடுத்து பார்த்துருப்போம். அதில் செல் வால் ப்ரெசண்ட்டாக இருக்காது. அதுக்கு அடுத்தக்கான செல் மெம்பரைன் மட்டும்தான் இருக்கும். அதுக்குள்ளே நியூக்ளியஸ் இருக்கும். ஸோ இங்கே இந்த டிஃப்ரென்ஸ் நம்ம தெரிஞ்சிருப்போம். பிளான்ட் செல் அப்படின்னா செல் வால் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். அனிமல் செல்லில் செல் வால் இருக்காது. ஏன்னா ஆனியன் அப்படின்றது பிளான்ட் செல்லு, ஒரு பிளான்ட்டு. ஹியூமன் சீக் அப்படின்றது வந்து அனிமல். அதை தான் இங்கேயே சொல்லியிருக்காங்க. த ஆனியன் செல்ஸ் which is a typical plant cell has a distinct cell wall as its outer boundary and just within it the cell membrane.
அதாவது ஆனியன் அப்படின்றது வந்து ஒரு பிளான்ட் செல்லு. அதில் செல் வால் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். செல் வால்க்கு அடுத்ததாக என்ன இருக்கும்? செல் மெம்பரேன் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இங்கே the cell of the human cheek have an outer membrane as the delimiting structure of the cell. அதாவது ஹியூமனில் வந்து அனிமல் செல்லில் வந்தது அவுட்டர் மெம்பரேன் வந்து செல் மெம்பரேன் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இங்கே செல் வால் இருக்காது. ஏன்னா ஹியூமன் சீக் செல் அப்படின்றது வந்து ஒரு அனிமல் செல். ஸோ இன்சைட் ஈச் செல் இஸ் எ டென்ஸ் மெம்பரேன் பவுண்ட் ஸ்ட்ரக்சர் கால்டு நியூக்ளியஸ். ஸோ இந்த அனிமல் செல்லாக இருந்தாலும் சரி, பிளான்ட் செல்லாக இருந்தாலும் சரி, இதுக்குள்ளாரைய மெம்பரேன் பவுண்ட் ஸ்ட்ரக்சர் இருக்குது. அது பேர் தான் என்னென்னு சொல்கிறாங்க? நியூக்ளியஸ்ன்னு சொல்கிறாங்க. நியூக்ளியஸில் தான் குரோமோசோம் ப்ரெசென்ட்டாக இருக்குது. அந்த குரோமோசோம் உள்ளார என்ன இருக்குது? டிஎன்ஏ இருக்குது. அதாவது திஸ் நியூக்ளியஸ் கண்டைன் த குரோமோசோம்ஸ் விச் இன் டர்ன் கண்டைன்ஸ் த ஜெனட்டிக் மெட்டீரியல் டிஎன்ஏ. ஸோ இந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கணும். நியூக்ளியஸ் இருக்குது, நியூக்ளியஸ்குள்ளார குரோமோசோம் இருக்குது, அந்த குரோமோசோம்குள்ளார தான் என்ன இருக்குது? டிஎன்ஏ இருக்குது. ஸோ இப்போ வாங்க ப்ரோகேரியோட்டிக் செல்னா என்ன, யூகேரியோட்டிக் செல்னா என்னன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரோகேரியோட்டிக் செல் லேக் ஏ மெம்பரேன் பவுண்ட் நியூக்ளியஸ். அதாவது ப்ரோகேரியோட்டிக் செல்லில் நியூக்ளியஸை சுற்றி மெம்பரேன் இருக்காது. ஜெனட்டிக் மெட்டீரியல் டிஎன்ஏ இஸ் ப்ரெசன்ட் இன் ஏ ரீஜியன் கால்டு நியூக்ளியாய்ட்ஸ். அந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் டிஎன்ஏ இருக்கு இல்லையா, அந்த டிஎன்ஏ ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடிய அந்த பிளேஸை நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா நியூக்ளியாய்டுன்னு சொல்லுவோம். இதுக்கு எக்ஸாம்பிள், ப்ரோகேரியோட்டிக் செல்லுக்கு எக்ஸாம்பிள் என்னென்ன சொல்லலாம் அப்படின்னா பாக்டீரியா, சைனோபாக்டீரியா, அதுக்கு இன்னொரு நேம் தான் ப்ளூ கிரீன் ஆல்கே. அடுத்ததான் யூகேரியாட்டிக் செல்ஸ். இங்கே யூ அப்படின்னா ட்ரூன்னு அர்த்தம். ஸோ ட்ரூ கேரியாட்டிக் செல்ஸ், அதாவது கேரியான் அப்படின்னா நியூக்ளியஸ் அப்படின்னு அர்த்தம். உண்மையான உட்கருவை உடைய செல் அப்படின்னு அர்த்தம். இது வந்து அனிமல் செல்லு, இது பிளான்ட் செல்லு. ஸோ இங்கே ஹாவ் ஏ மெம்பரேன் பவுண்ட் நியூக்ளியஸ். யூகேரியாட்டிக்கில் என்ன இருக்குது? மெம்பரேன் பவுண்ட் நியூக்ளியஸ் இருக்குது. ஜெனட்டிக் மெட்டீரியல் டிஎன்ஏ இஸ் ப்ரெசன்ட் இன்சைடு த நியூக்ளியஸ். ஸோ அந்த நியூக்ளியஸ்குள்ளார தான் டிஎன்ஏ ப்ரெசண்ட்டாக இருக்குது. ஸோ யூகேரியோட்டிக் செல்ஸுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா பிளான்ட்ஸு, அனிமல்ஸு, ஃபங்கை, ப்ரோட்டிஸ்ட், இது எல்லாமே யூகேரியோட்டிக் செல்ஸுக்கான எக்ஸாம்பிள்ஸ். அடுத்ததான் இன் போத் ப்ரோகேரியாட்டிக் அண்ட் யூகேரியாட்டிக் செல்ஸ் a semi-fluid matrix called cytoplasms occupy the volume of the cells. ஸோ இந்த ப்ரோகேரியாட்டிக் செல்லுலேயும் யூகேரியாட்டிக் செல்லுலேயுமே செமி ஃப்ளூயிட் மேட்ரிக்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்குது. அது பேர் தான் சைட்டோபிளாசம். அந்த சைட்டோபிளாசத்தில் தான் நியூக்ளியஸ், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கோல்கி காம்ப்ளெக்ஸ், இந்த மாதிரியான ஆர்கனல்ஸ் எல்லாம் மிதக்குது. லைக் வந்து ஸ்விம்மிங் பூலில் எப்படி எல்லாரும் மிதந்துட்டு இருப்பாங்களோ அதே மாதிரி தான் எல்லா ஆர்கனல்ஸ் சைட்டோபிளாசத்தில் மிதந்துக்கிட்டு இருக்குது. The cytoplasm is the main arena of cellular activities in both the plants and animals. ஸோ இந்த பிளான்ட்ஸ்லேயுமே அனிமல்ஸ்லேயுமே செல்லுலர் ஆக்டிவிட்டீஸ் நிறைய சைட்டோபிளாசத்தில் தான் நடக்குது. வேரியஸ் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அக்கர் இன் இட் டு கீப் த செல்ஸ் இன் த லிவிங் ஸ்டேட். இந்த சைட்டோபிளாசத்தில் நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் சைட்டோபிளாசத்தில் நடக்கிறதுனால தான் அந்த செல்லை லிவிங் ஸ்டேட்லேயே வச்சுருக்க இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இங்கே என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சைட்டோபிளாசம் போத் ப்ரோகேரியாட்டிக்ஸ்லேயும் இருக்கும், யூகேரியாட்டிக்ஸ்லேயும் இருக்கும். இந்த சைட்டோபிளாசம் வந்து ஒரு செமி ஃப்ளூயிட் மேட்ரிக்ஸ். இதில் நிறைய செல்லுலார் ஆக்டிவிட்டீஸ், கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே நடக்கும். அப்படி நடந்தால் தான் அந்த செல்லை லிவிங் ஸ்டேட்டில் வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக செல்ஸ் டிஃபர் கிரேட்லி இன் சைஸ், ஷேப் அண்ட் ஆக்டிவிட்டீஸ். ஃபார் எக்ஸாம்பிள், மைக்கோபிளாஸ்மாஸ், த ஸ்மாலஸ்ட் செல்ஸ் are only 0.3 micrometer in length, while bacteria could be 3 to 5 micrometer. அதாவது செல்லு வந்து சைஸு, ஷேப்பு, ஆக்டிவிட்டீஸ் இதில் எல்லாத்துலேயுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், மைக்கோபிளாஸ்மா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் இருக்கிறதுலையே ஸ்மாலஸ்ட் செல்லு. அதோட சைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா 0.3 மைக்ரோமீட்டரில் இருக்கும். ஸோ இந்த டேட்டாவை நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும், பிகாஸ் கொஸ்டினில் கேட்பாங்க. அடுத்ததாக பாக்டீரியாவோட சைஸ் வந்து 3 to 5 மைக்ரோமீட்டரில் இருக்கலாம். த லார்ஜஸ்ட் ஐசோலேட்டட் சிங்கிள் செல் இஸ் த எக் ஆஃப் அன் ஆஸ்ட்ரிச்.
இருக்கிறதுலையே மிகப்பெரிய ஐசோலேட்டட் சிங்கிள் செல் எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா அதுதான் நெருப்பு கோழியோடைய முட்டை, அதாவது ஆஸ்ட்ரிச்சோடைய எக்கு. Among multicellular organisms, human red blood cells are about 7 micrometer in diameter. Human red blood cells வந்து 7 micrometer. Nerve cells are some of the longest cell. இருக்கிறதுலையே nerve cell தான் longest cell. Cells vary greatly in shape. Cells also vary greatly in their shape. They may be disc-like, polygonal, columnar, cuboid, thread-like, or even irregular. The shape of the cell may vary with the function they perform. அதாவது செல்லு சைஸில் மட்டும் இல்லை, ஷேப்லேயுமே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதோட ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரியான ஷேப்பை செல்லு கொண்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஹியூமன் பிளட் செல்லு டிஸ்க் லைக் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். பிளான்ட்டில் இருக்கக்கூடிய எபிடெர்மல் செல்ஸ் வந்து பாலிகோனல் ஷேப்பு. இண்டஸ்டினலோடைய எபிதீரியல் செல்ஸ் வந்து காலும்னார். அண்டு கிட்னியில் இருக்கக்கூடிய எபிதீரியல் செல்ஸ் வந்து கியூபாய்டு. ஸ்பெர்ம் செல்ஸ் வந்து த்ரெட் லைக்கு. அமீபா வந்து இர்ரெகுலர் ஷேப்பில் இருக்கும். அடுத்ததா ஆர்கனைசேஷன் ஆஃப் ப்ரோகாரியோட்டிக் செல். The organization of the prokaryotic cell is fundamentally similar even though prokaryotes exhibit a wide variety of shape and functions. இங்கே ஆர்கனைசேஷன்னா செல்லோட பேசிக் ஸ்ட்ரக்சர். ப்ரோகாரியோட்டிக் செல் எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஃபண்டமெண்டலி சிமிலர்னா வெளியே ஷேப் வேறு வேறு இருந்தாலும் பேசிக் ஸ்ட்ரக்சர் எல்லாத்துக்கும் ஆல்மோஸ்ட் சேம். A wide variety of shapes and functions. ப்ரோகாரியோட்டிக்கில் பல ஷேப்பில் இருக்கும், பல விதமான ஃபங்க்ஷன்ஸும் செய்யும். ஆனால் பேசிக் ஆர்கனைசேஷன் மட்டும் ஒன்று தான் அப்படின்னு தான் இந்த லைனு சொல்லுது. அடுத்ததா, ஆல் ப்ரோகாரியோட்ஸ் ஹாவ் எ செல் வால் சரவுண்டிங் த செல் மெம்பரேன் எக்ஸப்ட் இன் மைக்கோபிளாஸ்மா. இந்த லைனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆல்மோஸ்ட் எல்லா ப்ரோகாரியோட்டுக்குமே செல் வால் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதாவது செல் மெம்பரேனுக்கு வெளியே செல் வால் இருக்கும். எக்ஸப்ட் இன் மைக்கோபிளாஸ்மா அப்படின்னா இங்கே ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது. மைக்கோபிளாஸ்மாவுக்கு செல் வால் கிடையாது. இதை நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். பிகாஸ் எக்ஸாமில் அடிக்கடி கேட்குற கொஷினுமே மைக்கோபிளாஸ்மாவுக்கு செல் வால் இருக்கா இல்லையா அதுதான் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த லைன், த செமி ஃப்ளூயிட் மேட்ரிக்ஸ் ஃபில்லிங் த செல் இஸ் த சைட்டோபிளாசம். இங்கே செமி ஃப்ளூயிட்னா என்ன? அதாவது முழுசாக லிக்விடும் இல்லை, முழுசாக சாலிடும் இல்லை, ஜெல்லி மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சருக்கு தான் நம்ம செமி ஃப்ளூயிடுன்னு சொல்லுவோம். இந்த செமி ஃப்ளூயிட் மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரக்சர் தான் செல்லு உள்ள இருக்கக்கூடிய ஸ்பேஸில் முழுசாக இருக்கும். இதை தான் நம்ம சைட்டோபிளாசம் அப்படின்னு சொல்கிறோம். There is no well-defined nucleus. The genetic material is basically nagged, not enveloped by a nuclear membrane. இங்கே ஃபஸ்ட்டு நோ வெல் டிஃபைன்டு நியூக்ளியஸ் அப்படின்னா ப்ரோகாரியோட்டிக் செல்லில் ட்ரூ நியூக்ளியஸ் கிடையாது, நியூக்ளியர் மெம்பரேன் இல்லை. அதனால நியூக்ளியஸ் கிளியர்லி செப்பரேட்டாக இருக்காது. நெக்ஸ்ட் லைன், த ஜெனட்டிக் மெட்டீரியல் இஸ் பேசிக்கலி நேக்ட் நாட் என்வலப்டு பை எ நியூக்ளியர் மெம்பரேன். இங்கே ஜெனட்டிக் மெட்டீரியல்னா டிஎன்ஏ இஸ் பேசிக்கலி நேக்டுன்னு சொல்லியிருக்காங்க. நேக்டு டிஎன்ஏனா டிஎன்ஏவை எந்த மெம்பரேனும் கவர் பண்ணாது. நாட் என்வலப்டு பை எ நியூக்ளியர் மெம்பரேன், அதாவது நியூக்ளியர் மெம்பரேனு இல்லை. இதுதான் ப்ரோகாரியோட்டிக் செல்லோட பிக்கெஸ்ட் ஃபீச்சர். அடுத்ததா, in addition to the genomic DNA, the single chromosome or circular DNA, many bacteria have small circular DNA outside the genomic DNA. In addition to அப்படின்னா இது மட்டும் இல்லை, ஜீனோமிக் டிஎன்ஏ மெயின் டிஎன்ஏ இருக்கும். அதுதான் நம்ம ஜீனோமிக் டிஎன்ஏன்னு சொல்கிறோம். சிங்கிள் குரோமோசோம் ஆர் சர்க்குலர் டிஎன்ஏ ப்ரோகாரியோட்டிக்கில் யூஸ்வலி ஒரு குரோமோசோம், அதுவும் சர்க்குலர் ஷேப்பில் இருக்கும். மெனி பாக்டீரியா ஹாவ் ஸ்மால் சர்க்குலர் டிஎன்ஏ. இதுக்கு வெளியேயும் எக்ஸ்ட்ரா ஸ்மால் சர்க்குலர் டிஎன்ஏ இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.
These smaller DNA are called plasmids. The plasmid DNA confers certain unique phenotypic characters to such bacteria. One such character is resistance to antibiotics. அதாவது மெயின் டிஎன்ஏவை விட சின்ன டிஎன்ஏ தான் நம்ம பிளாஸ்மிட் அப்படின்னு சொல்கிறோம். பிளாஸ்மிட்ன்றது எக்ஸ்ட்ரா சர்க்குலர் டிஎன்ஏ. The plasmid DNA confers, இங்கே கன்ஃபர்ஸ்னா கொடுக்கிறது அப்படின்னு அர்த்தம். யூனிக் ஃபினோடைபிக் கேரக்டர்ஸ், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் கொடுக்கும். அதாவது மற்ற பாக்டீரியாவில் இல்லாத எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ். அதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட். ஆன்டிபயோட்டிக் கொடுத்தாலும் சில பாக்டீரியாஸ் ஆகாது, ஏன்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜீன் பிளாஸ்மிடில் இருக்கும். In higher classes, you will learn that this plasmid DNA is used to monitor bacterial transformation with foreign DNA. Higher classல பயோடெக்னாலஜி சாப்டர்ல படிப்பீங்க. plasmid DNA, foreign DNA பாக்டீரியாக்குள்ள கொண்டு போக வெக்டரா யூஸ் பண்ணுவாங்க. Nuclear membrane is found in eukaryotes. eukaryoticல மட்டும்தான் நியூக்ளியர் மெம்பரேன் இருக்கும். No organelles like the one in eukaryotes are found in prokaryotic cell except for ribosomes. இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ப்ரோகேரியாட்டிக்ல எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இல்லை, கோல்கை காம்ப்ளெக்ஸ் இல்லை, மைட்டோகாண்ட்ரியா இல்லை, லைசோசோம் இல்லை. ஒரே ஆர்கனல்ஸ் 70s ரைபோசோம் மட்டும்தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். Prokaryotes have something unique in the form of inclusions. இங்கே இன்க்ளூஷன் என்பது ப்ரோகேரியாட்டிக்கில் காணப்படும் ஸ்டோரேஜ் கிரானியூல்ஸ். தேவையான நியூட்ரிஷனை ஸ்டோர் பண்ணி வைக்கும். A specialized differentiated form of cell membrane called mesosome is the characteristic of prokaryotes. They are essentially infolding of cell membrane. இங்கே மீசோசோம்னா செல் மெம்பரேன் உள்ளே மடங்கி இருக்கும் ஃபோல்டிங். தோ இங்கே காட்டியிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர். அதே மாதிரி இது ப்ரோகேரியாட்டிக் செல்லோட ஒரு கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர். இந்த மீசோசோம் ப்ரோகேரியாட்டிக்கில் தான் இருக்கும். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா மீசோசோம் தனி ஆர்கனல் இல்லை, செல் மெம்பரேன் இன்வர்டாக ஃபோல்டான ஒரு ஸ்ட்ரக்சர். வாங்க அடுத்ததாக ப்ரோகேரியாட்டிக் செல்லை பற்றி பார்க்கலாம். The prokaryotic cells are represented by bacteria, blue-green algae, mycoplasma and PPLO, pleuropneumonia-like organisms. இந்த லைனில் ரெப்ரசன்டட் அப்படின்னா ப்ரோகேரியாட்டிக் செல்லுன்னு சொன்னால் எந்த ஆர்கானிசம் எல்லாம் வரும்னு சொல்ல போகிறாங்க அப்படின்னு அர்த்தம். பாக்டீரியா நம்மளை சுற்றி இருக்கும் பெரும்பாலான பாக்டீரியா எல்லாமே ப்ரோகேரியாட்டிக் தான். அதே மாதிரி அடுத்ததாக ப்ளூ கிரீன் ஆல்கே, இதுக்கு இன்னொரு பேர் தான் சைனோபாக்டீரியா அப்படின்னு அர்த்தம். ஃபோட்டோசிந்தசிஸ் செய்யும், இதுவும் ஒரு ப்ரோகேரியாட்ஸ் தான். அடுத்ததாக மைக்கோபிளாஸ்மா, இது ஒரு ஸ்பெஷல் ப்ரோகேரியாட்ஸ், இதுக்கு செல்வால் கூட கிடையாது. இங்கே அடுத்ததாக பிபிஎல்ஓ கொடுத்துருக்காங்க. இதோட அப்ரிவேஷன் ஃபார்மும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இது இந்த மைக்கோபிளாசத்தோடைய பழைய பேர் தான். ஸோ இதை எக்ஸாம்பிள் கேட்டால் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். அடுத்த லைன், they are generally smaller and multiply more rapidly than the eukaryotic cells. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ப்ரோகேரியாட்டிக் செல்லு சைஸில் ரொம்ப சின்னது, யூகேரியாட்டிக் செல்லை விட ரொம்ப சின்னதாக இருக்கும். மல்டிப்ளை மோர் ரேப்பிட்லி, அதாவது மல்டிப்ளைனா இன்க்ரீஸ் ஆகிறது அல்லது ரீப்ரொடியூஸ் பண்ணுறது. ரேப்பிட்லி அப்படின்னா வெரி ஃபாஸ்ட் அப்படின்னு அர்த்தம். அதாவது ப்ரோகேரியோட்ஸ் ரொம்ப வேகமாக டிவைட் ஆகி எண்ணிக்கையை அதிகப்படுத்தும். அடுத்த லைன், they may vary greatly in shape and size. இது ஷேப்லேயும் அண்ட் சைஸ்லேயும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இந்த பிக்சரில் பாக்டீரியா இங்கே இது ஒரு ஷேப்பில் இருக்குது, இங்கே ப்ளூ கிரீன் ஆல்கே இது வேறு ஷேப்பில் இருக்குது, அதே மாதிரி மைக்கோபிளாஸ்மா இது வேறு ஷேப்பில் இருக்குது, இந்த பிபிஎல்ஓ இது வேறு ஷேப்பில் இருக்குது. இங்கே என்சிஆர்டியில் பாக்டீரியாவோட 4 பேசிக் ஷேப் கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க ஃபஸ்ட்டு அது என்னென்னு பார்க்கலாம்.
ஃபஸ்ட்டு ஒன் வந்து பேசிலஸ். இது வந்து ராட் லைக் ஸ்ட்ரக்சர். இங்கே பாருங்கள், ராட் லைக் இருக்கும். இதோட ஷேப் இந்த மாதிரி இருக்கும். அடுத்ததாக காக்கஸ். காக்கஸ் வந்து ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கும். இங்கே பாருங்கள், இது ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்குது. அடுத்ததாக விப்ரியோ, அதாவது கம்மா ஷேப்பில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை இப்படி கூட சொல்லுவாங்க. நம்ம இங்கிலீஷில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, கம்மா யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த கம்மா ஷேப்பில் இருக்கும். அதே மாதிரி ஸ்பைரலா, ஸ்பைரல் ஷேப்பில் இந்த மாதிரி சுருள் சுருளாக இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். இது எக்ஸாம்பிள் கேட்பாங்க. ஸோ இங்கே இந்த ஷார்ட்டாக நம்ம என்னென்ன இதில் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, ப்ரோகேரியாட்டிக் செல்ஸ் ஆர் ஸ்மாலர் அண்ட் மல்டிப்ளை மோர் ரேப்பிட்லி. ஸோ ப்ரோகேரியாட்டிக் செல் வந்து ரொம்ப ஸ்மாலராக இருக்கும். இது ரொம்ப வேகமாக மல்டிபிள் ஆகும். அடுத்ததாக ஹாவ் எ சிம்பிள் ஸ்ட்ரக்சர் வித்தவுட் எ ட்ரூ நியூக்ளியஸ் அண்ட் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ். இந்த ப்ரோகேரியாட்டிக்கு வந்து ட்ரூ நியூக்ளியஸ் கிடையாது, அதே மாதிரி மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸும் இல்லை. அடுத்ததாக ரீப்ரொடியூஸ் ஏசெக்சுவலி மெயின்லி பை பைனரி ஃபிஷன். இது வந்து பைனரி ஃபிஷன் மூலயமா ரீப்ரொடியூஸ் பண்ணும், அதுவும் ஏசெக்சுவலி. செல் என்வலப் அண்ட் இட்ஸ் மாடிஃபிகேஷன். Most prokaryotic cells, particularly the bacterial cells, have a chemically complex cell envelope. First line, most prokaryotic cells. Most na பெரும்பாலான prokaryotic செல்லுக்கு செல் envelope இருக்கும். Particularly na குறிப்பாக பாக்டீரியாவை எடுத்துக்கிட்டா அவங்களோட செல் envelope ரொம்ப இம்பார்ட்டன்ட். Chemically complex cell envelope. Chemically complexனா இது ஒரே ஒரு லேயர் கிடையாது, பலவிதமான கெமிக்கல் காம்போனன்ட் சேர்ந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் கவரிங் உருவாகியிருக்கும். ஸோ பாக்டீரியாவை வெளியிலிருந்து பாதுகாக்கிற கவரிங் தான் செல் என்வலப். இது சிம்பிள் கவரிங் இல்லை, பல லேயர்ஸ் மற்றும் கெமிக்கல் காம்போனன்ட் சேர்ந்து காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர். அடுத்த லைன், த செல் என்வலப் கன்சிஸ்ட் ஆஃப் எ டைட்லி பவுண்ட் 3-layered structure. The outermost glycocalyx followed by the cell wall and then the plasma membrane. இந்த லைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3 லேயர்ஸ் ஞாபகம் வைக்கணும். 3-layered ஸ்ட்ரக்சர். செல் என்வலப்பில் 3 லேயர்ஸ் இருக்கு. வெளியிலிருந்து உள்ள கிளைகோகாலிக்ஸ், செல் வால், பிளாஸ்மா மெம்பரேன். அதாவது ஒரு பாக்டீரியாவை வெளியிலிருந்து உள்ளே பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் கிளைகோகாலிக்ஸ், அதுக்கு கீழே செல் வால், அதுக்கு கீழே பிளாஸ்மா மெம்பரேன். Although each layer of the envelope performs distinct function, they act together as a single protective unit. இங்க ஒவ்வொரு லேயர்ஸ்க்கும் தனித்தனி ஃபங்க்ஷன் இருக்கு. ஆனால் தனித்தனியாக வேலை பண்ணினாலும் 3 சேர்ந்து செல்லை ப்ரொடெக்ட் பண்ணும். அதாவது ஒரு செக்யூரிட்டி சிஸ்டமில் கேட், செக்யூரிட்டி கார்டு, சிசிடிவி எல்லாமே டிஃப்ரெண்ட் வேலை செய்யும் இல்லையா? அதே மாதிரி இங்கே ஒவ்வொரு லேயர்ஸ்க்கும் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன். ஆனால் கோல் என்ன? செல்லை ப்ரொடெக்ட் பண்ணுவது. செல் என்வலப். ஸோ இதை நம்ம வாங்க கிளியராக லேயர் பை லேயராக படிக்கலாம். ஃபஸ்ட்டு கிளைகோகாலிக்ஸ், outermost sticky layer made of polysaccharides and proteins. இந்த கிளைகோகாலிக்ஸ் இதுதான் செல் என்வலப்போட அவுட்டர்மோஸ்ட் லேயர், அதாவது எல்லாத்துக்கும் வெளியே இருக்கும். ஸ்டிக்கி லேயர் இது வந்து பாலிசாக்கரைட்ஸ் மற்றும் புரோட்டீனால் ஆனது. சிம்பிளாக சொன்னால் பாக்டீரியாவை வெளியிலிருந்து கவர் பண்ணி இருக்கும் ஒரு ஸ்டிக்கி கோட்டிங். அடுத்ததா செல் வால், rigid layer that gives shape and protection made of peptidoglycan. இங்க rigid layer அப்படின்னா ரிஜிட்னா ஹார்டு இருக்கிறதா அர்த்தம். gives shape and protection, செல்லுக்கு ஷேப் கொடுக்கும் அண்ட் ப்ரொடெக்ஷனும் கொடுக்கும். மேட் அப் ஆஃப் பெப்டிடோக்ளைகான், செல் வாலோட முக்கியமான காம்போனன்ட் பெப்டிடோக்ளைகான். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா செல் வாலை ஒரு ஸ்ட்ராங் அவுட்டர் சப்போர்ட் மாதிரி நினச்சிக்கோங்க. ஷேப் மெயின்டைன் பண்ணும் அண்ட் ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். அடுத்ததா பிளாஸ்மா மெம்பரேன், செலக்டிவ் பேரியர், கண்ட்ரோல்ஸ் மூவ்மெண்ட்ஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இன் அண்ட் அவுட் ஆஃப் த செல். அதாவது எல்லா சப்ஸ்டன்ஸையும் ஃப்ரீயாக உள்ளே வரவோ வெளியே போகவோ விடாது. எது உள்ளே வரணும், எது வெளியே போகணும் அதை கண்ட்ரோல் பண்ணும். அடுத்ததா பாக்டீரியா கேன் பி
classified into two groups on the basis of the difference in the cell envelope and the manner in which they respond to the staining procedure developed by Gram-Wise. Those that take up the Gram stain are Gram-positive and the others that do not are called Gram-negative bacteria. அதாவது பாக்டீரியாவை 2 குரூப்பாக டிவைட் பண்ணலாம். எதன் அடிப்படையில் அப்படின்னா செல் என்வலப் ஸ்ட்ரக்சர் மற்றும் கிராம் ஸ்டெயினுக்கு அவங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க என்பதன் அடிப்படையில் தான் இந்த 2 குரூப் பிரிக்கிறாங்க, கிராம் பாசிட்டிவ் அண்ட் கிராம் நெகட்டிவ். கிராம் ஸ்ட்ரெயினை ரிட்டைன் பண்ணுற பாக்டீரியா கிராம் பாசிட்டிவ், ரிட்டைன் பண்ணாமல் போகிற பாக்டீரியா கிராம் நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இதுதான் கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியாக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள். பர்பிள் அப்பியரன்ஸ் கொடுக்குது இல்லையா, கலர் இருக்குது. இங்கே இதுக்கான ஃபீச்சர்ஸ்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, திக் பெப்டிடோகிளைகான் லேயர் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், தைகோயிக் ஆசிட் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், நோ அவுட்டர் மெம்பரேன் அண்ட் ரிட்டைன் கிறிஸ்டல் வயலட் ஸ்ட்ரெயின் அப்பியர் இன் பர்பிள் கலரில் அப்பியர் ஆகும். இது வந்து கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாக்கான எக்ஸாம்பிள். இது வந்து பிங்க் ஆர் ரெட் கலரில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இதுக்கான சில ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா, தின் பெப்டிடோகிளைகான் லேயர் இருக்கும், அவுட்டர் மெம்பரேன் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அது எதனால் ஆனதாக இருக்கும் அப்படின்னா லிப்போபாலிசைக்ரைட்ஸால் உருவானதாக இருக்கும். டு நாட் ரிட்டைன் கிறிஸ்டல் வயலட் ஸ்ட்ரெயின், அப்பியர் பிங்க் அண்ட் ரெட். கிளைகோகேலிக்ஸ் அண்ட் செல்வாலை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். Glycocalyx differs in composition and thickness among different bacteria. Glycocalyx அப்படின்றது எல்லா பாக்டீரியாவுக்கும் ஒரே மாதிரி இருக்காது. பாக்டீரியாவுக்கு பாக்டீரியா இதோட காம்போசிஷனும் திக்னஸும் சேஞ்ச் ஆகும். காம்போசிஷன்னா என்ன, எதனால் இது உருவாகிருக்கும் என்பது தான் இங்கே காம்போசிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லா பாக்டீரியாவுக்கும் கிளைகோகேலிக்ஸ் இருக்கும், ஆனால் எல்லா பாக்டீரியாலையும் அது சேம் ஸ்ட்ரக்சர் கிடையாது. It could be a loose sheet called the slime layer in some, while in others it may be thick and tough called capsule. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சில பாக்டீரியாவில் கிளைகோகேலிக்ஸ் ரொம்ப லூஸாக இருக்கும், அதுக்கு பெயர் ஸ்லைம் லேயர். வேறு சில பாக்டீரியாவில் இதே கிளைகோகேலிக்ஸ் திக்காகவும் டஃப்பாகவும் இருக்கும், அதுக்கு பெயர் கேப்சியூல். இங்கே இந்த டயக்ராமில் பாருங்கள், ஸ்லைம் லேயர் லூஸாக இங்கே அரேஞ்ச் ஆகிருக்கு, அதுக்கு கீழே தான் செல் வால் இருக்குது, அதுக்குள்ளார பிளாஸ்மா மெம்பரேன் இருக்குது. லூஸ் ஜெல்லி லைக் அவுட்டர் கவரிங் ஹெல்ப்ஸ் இன் adhesion அண்ட் ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் ட்ரையிங். அதாவது ஸ்லைம் லேயர் வந்து ஒரு லூஸ் அவுட்டர் கவரிங், இது ஜெல்லி மாதிரி இருக்கும். இது அட்ஹெஷன் அப்படின்னா பாக்டீரியா சர்ஃபேஸுக்கு ஒட்டிக்கொள்ள உதவும். உதாரணத்துக்கு ஒரு சர்ஃபேஸில் பாக்டீரியா அட்டாச் ஆகணும்னா அந்த ஸ்லைம் லேயர் ஹெல்ப் பண்ணும். அடுத்ததாக ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் ட்ரையிங், அதாவது பாக்டீரியாவை ட்ரை ஆகாமல் பார்த்துக்கும். அதுதான் இந்த ஸ்லைம் லேயரோடைய வேலை. அடுத்ததாக கேப்சியூல், திக் அண்ட் டஃப். இந்த டயக்ராமில் பாருங்கள், இங்கே மேலே இருக்கிறது தான் கேப்சியூல். இது வந்து திக்காக இருக்கும் அண்ட் டஃப்பாக இருக்கும், அதுக்கு கீழே செல் வால், அதுக்கு கீழே பிளாஸ்மா மெம்பரேன். திக் அண்ட் வெல் டிஃபைன்ட் அவுட்டர் கவரிங் ப்ரொடெக்ட்ஸ் ஃப்ரம் டெசிகேஷன் அண்ட் பாகோசைட்டோசிஸ், இம்பார்ட்டன்ட் இன் வைருலன்ஸ். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கேப்சூல் ஒரு திக் அவுட்டர் கவரிங், இது வந்து ஸ்லைம் லேயரை விட வெல் டிஃபைன்டாக இருக்கும், அதாவது கிளியர்லி டிஃபைன்டு அவுட்டர் லேயர். ப்ரொடெக்ட்ஸ் ஃப்ரம் டெசிகேஷன் அண்ட் பாகோசைட்டோசிஸ், இம்பார்ட்டன்ட் இன் வைருலன்ஸ். அப்படின்னா டிசிகேஷன் அப்படின்னா ட்ரையிங், செல்லு ட்ரை ஆகாமல் ப்ரொடெக்ட் பண்ணும். பாகோசைட்டோசிஸ் அப்படின்னா ஹோஸ்ட் செல்லு ஒரு பாக்டீரியாவை என்கல்ஃப் பண்ணி அழிக்க முயற்சி பண்ணும், அதை தடுக்க கேப்சூல் உதவலாம். இம்பார்ட்டன்ட் வைருலன்ஸ் அப்படின்னா, வைருலன்ஸ்னால் ஒரு பேத்தோஜன் எவ்வளவு டிசீஸ் காசிங் எபிலிட்டி உடையது என்பதை குறிக்கும். கேப்சியூல் சில பாக்டீரியாக்களின் வைருலன்ஸுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ கேப்சியூல் வெறும் கவரிங் மட்டும் இல்லை,
ட்ரையிங்கில் இருந்து ப்ரொடெக்ட் பண்ணும், ஃபேகோசைட்டிஸில் இருந்து கேஸ்கேப் பண்ண உதவும். அதனால் டிசீஸ் காசிங் எபிலிட்டிக்கு இது இம்பார்ட்டண்ட். அடுத்ததா செல் வால். த செல் வால் determines the shape of the cell and provide a strong structural support to prevent the bacterium from bursting or collapsing. அதாவது செல் வால் தான் பாக்டீரியாவுக்கு ஷேப் மெயின்டைன் பண்ண உதவும். எக்ஸாம்பிளுக்கு ராட் ஷேப்பாக இருக்கணுமா, காக்கஸ் ஷேப்பாக இருக்கணுமா, ஸ்பைரல் ஷேப்பாக இருக்கணுமா, ஸோ ஷேப் மெயின்டைன் பண்ண செல் வால் முக்கியம். அடுத்ததா ப்ரொவைட் எ ஸ்ட்ராங் ஸ்ட்ரக்சரல் சப்போர்ட். செல் வால் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டிங் லேயர் செல்லுக்கு மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் கொடுக்கும். டு ப்ரிவெண்ட் த பாக்டீரியம் ஃப்ரம் பஸ்டிங் ஆர் கொலாப்சிங். செல்லு உள்ள வாட்டர் அதிகமாக வந்தாலும் பாக்டீரியா பஸ்ட் ஆகாமல் ப்ரொடெக்ட் பண்ணும். அதே மாதிரி செல் கொலாப்ஸ் ஆகாமல் சப்போர்ட் கொடுக்கும். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செல் வால்: மெயின்டைன் த ஷேப் ஆஃப் த செல், ராட், coccus, spiral, provide a mechanical strength and support, prevent osmotic lysing or bursting in hypotonic environment, act as a protective barrier. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் செல் வால் பாக்டீரியாவோட ஷேப்பை மெயின்டைன் பண்ணும். ராடா, காக்கையா, ஸ்பைரலா எந்த ஷேப்பாக இருந்தாலும் அதை மெயின்டைன் பண்ண இது ஹெல்ப் பண்ணும். அடுத்ததான் மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் அண்ட் சப்போர்ட். ப்ரொவைட் ஏ மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் அண்ட் சப்போர்ட்னா செல்லுக்கு ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் கொடுக்கும். எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் வந்தாலும் செல் ஸ்ட்ரக்சர் மெயின்டைன் ஆக உதவும். அடுத்ததா ப்ரிவென்ட் ஆஸ்மாட்டிக் லைசிஸ், அதாவது பஸ்டிங். இது நீட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஃபர்ஸ்ட்டு ஹைப்போடோனிக் அப்படின்னா செல்லுக்கு வெளியே சொல்யூட் கான்சன்ட்ரேஷன் குறைவாக இருக்கும். அதனால வாட்டர் செல்லுக்குள்ளே அதிகமாக என்டர் ஆகும். வாட்டர் அதிகமாக உள்ளே வந்தால் செல்லு ஸ்வெல் ஆகும், இவென்ச்சுவலி பஸ்ட் ஆகலாம். ஸோ அந்த பஸ்டிங்கை என்ன சொல்லுவோம்? ஆஸ்மாட்டிக் லைசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். செல் வால் இந்த பஸ்டிங்கை ப்ரிவெண்ட் பண்ணும். ஸோ இங்கே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹைப்போடோனிக் அப்படின்னா வாட்டர் என்டர் இன் and cell tends to burst, cell wall prevents the burst. அடுத்ததா protective barrier அப்படின்னா செல் வால் ஒரு protective barrier ஆகவும் வேலை செய்யுது. Without cell wall, cell loses its shape and may burst in hypotonic solution. இதோ இந்த டயக்ராமில் பாருங்க. செல் வால் ரிமூவ் பண்ணிட்டோம்னா முதல்ல செல்லு தன்னோட ஷேப்பை லாஸ் பண்ணும். அதுக்கப்புறம் ஹைப்போடோனிக் சொல்யூஷனில் வாட்டர் உள்ளே அதிகமாக வந்தால் செல்லு பஸ்ட் ஆகலாம். வாங்க ஃப்ளெஜெல்லா, ஃபைலி, பிம்ப்ரே இந்த பாக்டீரியாவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாக்டீரியல் செல்ஸ் மே பி மொட்டைல் ஆர் நான் மொட்டைல். அதாவது பாக்டீரியல் செல்ஸ் எல்லாமே மூவ் ஆகும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. சில பாக்டீரியா மொட்டைல், அதாவது மூவ்மெண்ட் பண்ணக்கூடியவை. சில பாக்டீரியா நான் மொட்டைல், அதாவது தானாக மூவ் பண்ண முடியாதவை. ஃபஸ்ட்டு இந்த 2 வேர்ட்ஸை கிளியராக வச்சுக்கோங்க. இங்கே மொட்டைல் அப்படின்னா மூவ்மெண்ட்டு, நான் மொட்டைல்னா மூவ்மெண்ட் இருக்காது. அடுத்ததா இஃப் மொட்டைல் they have thin filamentous extension from their cell wall called flagella. அப்படி ஒரு பாக்டீரியா மொட்டைலாக இருந்தால் அதில் நீளமான த்ரெட் மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸு இருக்கலாம். இந்த தின் ஃபிலமெண்ட் லைக் ஸ்ட்ரக்சருக்கு நம்ம ஃப்ளஜெல்லா அப்படின்னு சொல்கிறோம். இது செல் வால்லிருந்து வெளியே நீண்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர். பாக்டீரியா ஷோ a range in the number and arrangement of flagella. எல்லா பாக்டீரியாலையும் ஃப்ளெஜெல்லாயோட எண்ணிக்கை ஒரே மாதிரி இருக்காது. சில பாக்டீரியாவுக்கு ஒரு ஃப்ளெஜெல்லம் இருக்கலாம், சிலதுக்கு ஒரு எண்டில் பல ஃப்ளெஜெல்லா இருக்கலாம், சில பாக்டீரியாவுக்கு 2 எண்டில் இருக்கலாம், சில பாக்டீரியாவை சுற்றியும் இருக்கலாம். அதாவது ஃப்ளெஜெல்லா எத்தனை இருக்கும் அப்படின்றத மட்டும் இல்லை, அது செல்லில் எந்த இடத்துல அரேஞ்ச் ஆகி இருக்கு என்பதையும் பாக்டீரியாவுக்கு பாக்டீரியா சேஞ்ச் ஆகும். அடுத்ததா பாக்டீரியல் ஃப்ளெஜெல்லம் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் 3 parts: ஃபிலமெண்ட், ஹூக் அண்ட் பேசல் பாடி. அதாவது ஒரு பாக்டீரியல் ஃப்ளெஜெல்லம் 3 மெயின் பார்ட்டாக இருக்குது.
ஃபஸ்ட்டு ஃபிலமெண்ட், செகண்ட் வந்து ஹூக்கு, தேர்டு பேசல் பாடி. இங்கே ஃபஸ்ட்டு ஃபிலமெண்ட்டை பற்றி பார்க்கலாம். த ஃபிலமெண்ட் இஸ் த லாங்கஸ்ட் போர்ஷன் அண்ட் எக்ஸ்டெண்ட் ஃப்ரம் த செல் சர்ஃபேஸ் டு த அவுட்சைட். ஃப்ளஜெல்லத்தில் இருக்கக்கூடிய லாங்கஸ்ட் போர்ஷன் தான் இந்த ஃபிலமெண்ட். இது செல் சர்ஃபேஸ்ல இருந்து வெளியே நீண்டிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதோ இந்த டயக்ராம்ல பாருங்க, இந்த நீளமான இந்த ப்ளூ கலர் ஸ்ட்ரக்சரை தான் நம்ம என்ன சொல்றோம், ஃபிலமெண்ட் அப்படின்னு சொல்றோம். அடுத்ததா ஹைலி elongated tubular structure made of a special protein. ஹைலி அப்படின்றது நீளமான டியூப்லைக் ஸ்ட்ரக்சரு. இது வந்து பாக்டீரியா செல் சர்ஃபேஸ்ல இருந்து வெளியே நீண்டு இருக்கும். அண்ட் மேடப் ஆஃப் அ ஸ்பெஷல் ப்ரோட்டீன். இந்த பைலி வந்து ஸ்பெஷல் ப்ரோட்டீனால உருவானது. அடுத்ததா ஃபிம்ப்ரியே, ஸ்மால் பிரிஸ்டல் லைக் ஃபைபர்ஸ் ஸ்ப்ரவுட்டிங் அவுட் ஆஃப் த செல் help attach the bacteria to rocks in streams and also to the host tissues. இந்த ஃபிம்ப்ரியே அப்படின்றது ரொம்ப ஸ்மாலு, ஹேர் அல்லது பிரிஸ்டல் மாதிரி இருக்கும். இது பாக்டீரியா செல் சர்ஃபேஸ்ல இருந்து வெளியே நீட்டிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர். ஃபிம்ப்ரியாக்குன்னு முக்கியமான வேலைகள் இருக்குது. அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அட்டாச்மெண்ட். ஸ்ட்ரீம்ஸில் இருக்கிற ராக்ஸுக்கு பாக்டீரியா அட்டாச் ஆக உதவும். அதே மாதிரி ஹோஸ்ட் டிஷ்யூக்கும் பாக்டீரியா அட்டாச் ஆக உதவும். இங்கே பாருங்க, அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த ஃப்ளெஜெல்லா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே சிங்கிள் ஃப்ளெஜெல்லா மட்டும் இருக்குது பாருங்க இந்த பாக்டீரியாவுக்கு. அதே மாதிரி இங்கே ஒரே எண்டில் நிறைய ஃப்ளெஜெல்லா இருக்குது. இங்கே ரெண்டு எண்டுலேயுமே ஃப்ளெஜெல்லா இருக்குது. அதே மாதிரி இங்கே ஒரு பாக்டீரியாவை சுற்றியுமே ஃப்ளெஜெல்லா இருக்குது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் அரேஞ்ச்மெண்ட்டில் டிஃப்ரெண்ட் வாங்க. அடுத்ததான் மீசோசோம்ஸ் அண்ட் குரோமட்டோஃபோர்ஸ் இன் ப்ரோகாரியோட்ஸ்னால் என்ன அப்படின்றத பார்க்கலாம். Mesosomes, a special membranous structure is the mesosome, which is formed by the extension of plasma membrane into the cell. அதாவது மீசோசோம் ஒரு ஸ்பெஷல் மெம்பரேன் ரிலேட்டட் ஸ்ட்ரக்சரு ஃபார்ம்டு பை த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் பிளாஸ்மா மெம்பரேன் இன்டு த செல். இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. பிளாஸ்மா மெம்பரேன் வெளியில் மட்டும் ஃப்ளாட்டாக இருக்காது, அது செல்லுக்குள்ளே இன்வர்டாக ஃபோல்டு அல்லது எக்ஸ்டென்ஷன் ஆகும். இந்த மெம்பரேன் இன்ஃபோல்டிங்கை தான் நம்ம மீசோசோம்னு சொல்கிறாங்க. இந்த டயக்ராமில் பாருங்கள், இந்த மெம்பரேன் வந்து இப்படி உள்வாட்டத்தில் ஃபோல்ட் ஆயிருக்கு இல்லையா, இதுதான் நம்ம மீசோசோம்னு சொல்கிறோம். These extensions are in the form of vesicles, tubules and lamella. இந்த மெம்பரேன் எக்ஸ்டென்ஷன் ஒரே ஷேப்பில் இருக்காது, 3 ஃபார்மில் இருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வெசிக்கிள், ஸ்மால் சாக் மாதிரி. அடுத்ததாக டியூபியூல்ஸ், டியூப் மாதிரி. லேமெல்லே, அது லேயர் அல்லது ஷீட் மாதிரியான ஒரு அமைப்பு. இங்கே இந்த டயக்ராமில் பாருங்கள், மீசோசோம் வந்து வெசிக்கிள் இந்த மாதிரியான ஃபார்மில், டியூபியூல்ஸ்னால் இந்த மாதிரியான ஷேப், லேமெல்லே அப்படின்றது இந்த மாதிரியான ஷீட் மாதிரியான ஒரு ஷேப். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மீசோசோமை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு செல் வால் ஃபார்மேஷன். செல் வால் உருவாகிறதுக்கு இந்த மீசோசோம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதாவது செல் டிவிஷன், செல் க்ரோத்துக்கு அப்புறம் செல் வால் ஃபார்மேஷனுக்கு இந்த மீசோசோம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்ததா டிஎன்ஏ ரெப்ளிகேஷன். டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் அப்படின்னா டிஎன்ஏ அதோட ஒரு காப்பியை உருவாக்குறது. அப்படி இந்த டிஎன்ஏ ரெப்ளிகேஷனுக்கு இந்த மீசோசோம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்ததா டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் டு டாட்டர் செல்ஸ். இங்கே ஒரு பாக்டீரியா செல்லு டிவைட் ஆகும்போது 2 டாட்டர் செல் உருவாகும். டிஎன்ஏவும் டாட்டர் செல்லுக்கு சரியாக டிஸ்ட்ரிபியூட் ஆகணும். மீசோசோம் இதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா ரெஸ்பிரேஷன். இந்த ரெஸ்பிரேஷன் மூலம் நம்மளுக்கு எனர்ஜி கிடைக்கும் அப்படின்றது தெரியும். அப்போது ப்ரோகாரியோட்டிக்கில் மைட்டோகாண்ட்ரியா கிடையாது, அதனால ரெஸ்பிரேஷன் தொடர்பான என்சைம்ஸ் பிளாஸ்மா மெம்பரேனில் அசோசியேட்டாக இருக்கும்.
ஸோ மீசோசோம் மெம்பரேன் இன்ஃபோல்டிங்காக இருப்பதால் ரெஸ்பிரேஷனுக்கு தொடர்பு இருக்கிறது அப்படின்னு என்சிஆர்டி சொல்லுது. அடுத்ததா செக்ரேஷன் ப்ராசஸ். செக்ரேஷன் ப்ராசஸஸ் செல்லில் தயாரிக்கப்படும் சில சப்ஸ்டன்ஸை செல்லுக்கு வெளியே அனுப்புகிற ப்ராசஸ் தான் இந்த செக்ரேஷன். மீசோசோம் இதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அடுத்ததா இன்க்ரீசஸ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் பிளாஸ்மா மெம்பரேன். ஒரு மெம்பரேனு ஃப்ளாட்டாக இருந்தால் சர்ஃபேஸ் ஏரியா லிமிட்டட். அதே மெம்பரேன் உள்ள ஃபோல்ட் ஆனால் அதிகமான மெம்பரேன் சர்ஃபேஸ் உருவாகும். ஸோ அதனால் இந்த மெம்பரேன் இன்ஃபோல்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாகும். அடுத்ததான் இன்க்ரீசஸ் என்சைமேட்டிக் கண்டென்ட். மெம்பரேன் ஏரியா அதிகரிக்கும் போது மெம்பரேன் அசோசியேட்டட் என்சைம்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாஸும் அதிகமாக இருக்கும் இல்லையா? அதனால என்சைமேட்டிக் ஆக்டிவிட்டீஸுக்கும் இது அதிகமாக ஹெல்ப் பண்ணுது. அதுதான் குரோமட்டோஃபோர்ஸ். In some prokaryotes like cyanobacteria, there are other membranous extension into the cytoplasm called chromatophores which contain pigments. அதாவது இன் சம் ப்ரோகேரியோட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. எல்லா ப்ரோகேரியோட்ஸ்லையும் கிடையாது. சில ப்ரோகேரியோட்ஸில் மெம்பரேன் இன்ஃபோல்டிங்னால உருவாக்கக்கூடிய இன்னொரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அதுக்கு பேர் குரோமட்டோஃபோர்ஸ்னு சொல்கிறோம். அந்த குரோமட்டோஃபோர்ஸில் சில பிக்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ சிம்பிளாக நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா குரோமட்டோஃபோர்ஸும் மெம்பரேன் இன்ஃபோல்டிங்கால் உருவான ஒரு ஸ்ட்ரக்சர் ப்ளஸ் அதில் பிக்மெண்ட் ப்ரெசண்ட்டாக இருக்கும். கண்டைன் பிக்மெண்ட்ஸ் லைக் குளோரோஃபில் ஏ, ஃபைகோசைனின், ஃபைகோஎரித்ரின். இங்கே குளோரோஃபில் ஏ அப்படின்றது ஒரு பிக்மெண்ட். இது எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்? ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்ததாக இந்த ஃபைகோசைனின் அப்படின்றது ஒரு ப்ளூ கலர் பிக்மெண்ட். அடுத்த ஃபைகோஎரித்ரின் ரெட் கலர். ஸோ இங்கே நீங்கள் மீசோசோமுக்கும் இந்த குரோமட்டோஃபோர்ஸ்க்கும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. மீசோசோம் அப்படின்னா இது பிளாஸ்மா மெம்பரேனோட இன்ஃபோல்டிங். இது வெசிக்கிள்ஸ், டியூபியூல்ஸ், லேமில்லா ஃபார்ம்ஸில் இருக்கலாம். குரோமட்டோஃபோர்ஸ் சில ப்ரோகேரியட்ஸில் காணப்படும் மெம்பரேனியனோட எக்ஸ்டென்ஷனை தான் நம்ம இந்த குரோமட்டோஃபோர்னு சொல்கிறோம். இதில் பிக்மெண்ட்ஸ் இருக்கும். அடுத்ததான் யூகேரியோட்டிக் செல். What are eukaryotes? The eukaryotes include all the protists, plants, animals and fungi. இங்கே யூகேரியோட்ஸ் இன்க்ளூடுன்னு சொல்லியிருக்காங்க. இன்க்ளூடுனா என்ன? இதுக்குள்ளே அடங்குறது அல்லது இதில் சேர்ந்து வர்றது அப்படின்னு அர்த்தம். ஆல் த புரோட்டிஸ்டா கிங்டத்தில் இருக்கிற எல்லா ஆர்கானிசமும் யூகேரியோட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம்? அமீபா, பாரமீஷியம், இதெல்லாமே புரோட்டிஸ்டாக்கான எக்ஸாம்பிள்ஸ். அடுத்ததா பிளான்ட்ஸ். சின்ன கிராஸ்லேருந்து பெரிய பேனியன் ட்ரீ வர எல்லாமே யூகேரியோட்ஸ். அடுத்ததா அனிமல்ஸ்னால் என்னென்ன? நம்ம மனிதர்கள், நாய், பூனை, பறவைகள் எல்லா அனிமல்ஸும் யூகேரியோட்ஸ். அடுத்ததா ஃபங்கை. அதே மாதிரி மஷ்ரூமு, ஈஸ்ட் போன்ற ஃபங்கையும் யூகேரியோட்ஸ் தான். ஸோ இதை சிம்பிளாக என்ன சொல்லலாம் அப்படின்னா புரோட்டிஸ்ட்டு, பிளான்ட்ஸு, அனிமல்ஸு, ஃபங்கை, இந்த 4 குரூப்பில் இருக்கிற ஆர்கானிசம் எல்லாமே யூகேரியோட்ஸ். அடுத்த லைன், இன் யூகேரியோட்டிக் செல்ஸ் தேர் இஸ் an extensive compartmentalization of cytoplasm through the presence of membrane bound organelles. இந்த லைன் ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதை பிரேக் பண்ணி பார்ப்போம். இன் யூகேரியோட்டிக் செல்ஸ், யூகேரியோட்டிக் செல்லுக்குள்ளே அப்படின்னு அர்த்தம். தேர் இஸ் an extensive compartmentalization. அதாவது கம்பார்ட்மெண்டலைசேஷன்னா ஒரு பெரிய ரூமை சின்ன சின்ன ரூமாக டிவைட் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி செல்லு உள்ளேயும் வெவ்வேறு பகுதிகளாக பிரித்து வைக்கிறோம். அதுதான் சைட்டோபிளாசம். ஓகே, இங்கே சைட்டோபிளாசத்தை எப்படி இது டிவைட் பண்ணுது? த்ரூ த ப்ரெசன்ஸ் ஆஃப் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ். மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் இருக்கிறதால, அதாவது மைட்டோகாண்ட்ரியா, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கோல்கை பாடி போன்ற ஒவ்வொரு ஆர்கனலுக்கும் தனித்தனி மெம்பரேன் இருக்கும். அதனால் ஒவ்வொரு ஆர்கனலும் தனித்தனி கம்பார்ட்மெண்ட் மாதிரி வேலை செய்யும்.
ஸோ இதை ஒன்லைனில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, யூகேரியாட்டிக் செல்லில் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் இருப்பதால் சைட்டோபிளாசம் பல கம்பார்ட்மெண்ட்டாக டிவைட் ஆகி இருக்கும். அடுத்ததா, யூகேரியாட்டிக் செல்ஸ் possess an organized nucleus with a nuclear envelope. இங்கே possessனா have அப்படின்னு அர்த்தம். an organized nucleus, இந்த செல்லில் நியூக்ளியஸ் இருக்கும். சும்மா நியூக்ளியஸ் மட்டும் இல்லை, வெல் ஆர்கனைஸ்டு நியூக்ளியஸ் வித் எ நியூக்ளியர் என்வலப், நியூக்ளியரை சுற்றி ஒரு மெம்பரேன் இருக்கும். அதுதான் நியூக்ளியர் என்வலப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் தான் நம்ம ஆல்ரெடியே சொல்லியிருப்போம். நியூக்ளியர் என்வலப் இந்த யூகேரியாட்டிக்கில் இருக்கும், ப்ரோகேரியாட்டிக்கில் இருக்காது. இதுதான் இந்த ப்ரோகேரியாட்டிக் செல்லுக்கும் யூகேரியாட்டிக் செல்லுக்கும் இருக்கக்கூடிய பிக்கெஸ்ட் டிஃப்ரெண்ட். ஸோ இதை நம்ம ஆன்லைனில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, யூகேரியாட்டிக் செல்லில் மெம்பரேனால் சூழப்பட்ட ட்ரூ நியூக்ளியஸ் இருக்கும். அடுத்த லைன், இன் அடிஷன் யூகேரியாட்டிக் செல்ஸ் have a variety of complex locomotory and cytoskeletal structures. இங்கே இன் அடிஷன், அதாவது இது மட்டும் இல்லை அப்படின்னு அர்த்தம். காம்ப்ளெக்ஸ் லோகோமோட்டரி ஸ்ட்ரக்சர், லோகோமோட்டரினா என்ன, மூமெண்ட்டுக்கு உதவும் ஸ்ட்ரக்சர். எக்ஸாம்பிளுக்கு சிலியா, ஃப்ளெஜெல்லா இதெல்லாம் சொல்லலாம். சைட்டோஸ்கெலிட்டல் ஸ்ட்ரக்சர்ஸ், செல்லுக்குள்ளே ஒரு சப்போர்ட்டிங் ஃப்ரேம் ஒர்க் இருக்கும், அதுதான் நம்ம சைட்டோஸ்கெலிட்டன் அப்படின்னு சொல்கிறோம். இது செல்லுக்கு ஷேப்பு, சப்போர்ட்டு, மூமெண்ட் எல்லாத்தையும் கொடுக்கும். ஸோ இதை நம்ம ஒன்லைனில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, யூகேரியாட்டிக் செல்லில் மூமெண்ட்டுக்கும் சப்போர்ட்டுக்கும் ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். Their genetic material is organized into chromosomes. இங்கே ஜெனட்டிக் மெட்டீரியல்னா என்ன, டிஎன்ஏ இல்லையா, இஸ் ஆர்கனைஸ்டு இன்டு குரோமோசோம்ஸ். டிஎன்ஏக்குள்ளே சும்மா கிடக்காது, ப்ராப்பராக குரோமோசோமாக அரேஞ்ச் ஆகிருக்கும். அதனால் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் சேஃப்லி ஸ்டோர் இருக்கும். ஸோ இதை ஒன்லைனில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, யூகேரியாட்டிக் செல்லில் டிஎன்ஏ குரோமோசோம் வடிவில் இருக்கும். ஸோ வாங்க நம்ம யூகேரியாட்டிக் செல்லுடைய ஸ்ட்ரக்சரை பார்க்கலாம். இதை நீங்கள் ஆல்ரெடியே சின்ன கிளாஸில் படிச்சிருப்பீங்க. ஸோ வாங்க நம்ம ஒரு ரிவைஸ் பார்க்கலாம். இதை இங்கே இருக்கு இல்லையா, இதுதான் வந்து நியூக்ளியஸ். நியூக்ளியஸ்குள்ளார தான் என்ன இருக்கும், ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ் இருக்கும். அதுக்கு மேலே இருக்கிறது தான் நியூக்ளியர் என்வலப். இங்கே சின்ன சின்ன மணி மாதிரி இருக்குது இல்லையா, இது எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்லுவோம், ரைபோசோம்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, இந்த ப்ளூ கலர் ஸ்ட்ரக்சர், இது எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்லுவோம், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். இதில் ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படின்றது ரைபோசோம்ஸ் அட்டாச் ஆகிருக்கும். ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தில் ரைபோசோம்ஸ் இருக்காது. அடுத்ததாக இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் தான் நம்ம மைட்டோகாண்ட்ரியான்னு சொல்லுவோம். இதுதான் சைட் ஆஃப் ஏடிபி ப்ரொடக்ஷன். நம்ம இதுக்கப்புறம் இதை ஸ்ட்ரக்சரை டீட்டெயிலாக படிக்கும்போது படிப்போம். இங்கே இருக்கிற இந்த ஸ்ட்ரக்சர் தான் லைசோசோம். இது வந்து டைஜஸ்டிவ் வெசல்ஸ். இங்கே இருக்கிற இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் தான் கோல்கை அப்பரேட்டஸ். இது வந்து மாடிஃபைட் சோர்ட்ஸ் அண்ட் பேக்கேஜ் மாலிக்யூல்ஸ். இங்கே இருக்கிற இந்த ஸ்ட்ரக்சர் தான் நம்ம சைட்டோபிளாசம்னு சொல்லுவோம். இது வந்து ஃப்ளூயிட் மேட்ரிக்ஸ் தட் ஹோல்ட்ஸ் ஆர்கனல்ஸ். அதாவது லைக் ஸ்விம்மிங் பூலில் நிறைய பேர் ஸ்விம் பண்ணிகிட்டு இருக்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை தண்ணி மாதிரி இருக்கிறதுல தான் இந்த எல்லா ஆர்கனல்ஸுமே மிதந்துக்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரியான ஸ்ட்ரக்சர். பிளாஸ்மா மெம்பரேன், இங்கே இருக்கிறது பிளாஸ்மா மெம்பரேன். இது வந்து ஒரு செலக்டிவ் பேரியர் சரௌண்டிங் த செல். இதுதான் பிளான்ட் செல்லு. பிளான்ட் செல்லில் என்ன இருக்கும், செல் வால் ப்ரெசண்ட்டாக இருக்கும். இங்கே அவுட்டரில் இருக்கிறது தான் செல் வால். செல் வால் என்ன பண்ணுவோம், ப்ரொவைட் ஷேப் அண்டு ப்ரொடெக்ஷன். இங்கே இருக்கிறது பிளாஸ்டிட்ஸ்னு சொல்லுவாங்க, அதாவது குளோரோபிளாஸ்ட், சைட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ். இங்கே இருக்கிற இந்த பெருசாக ப்ளூ கலரில் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து லார்ஜ் சென்ட்ரல் வேக்யூல். இந்த வேக்யூலும் இந்த பிளான்ட் செல்லில் ப்ரெசண்ட்டாக இருக்கும். இது வந்து அனிமல் செல். இங்கே செல் வால் ப்ரெசண்ட் ஆகிருக்காது.
நோ செல் வால், ஒன்லி பிளாஸ்மா மெம்பரேன் மட்டும்தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி பிளாஸ்டிட்ஸும் இங்கே இருக்காது. இங்கே சென்ட்ரியோல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், ஹெல்ப்ஸ் இன் செல் டிவிஷன். இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர் தான் நம்ம சென்ட்ரியோல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே மெயின் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ப்ரெசென்ட் இன் பிளான்ட் செல்லில் மட்டும் இருக்கிறது என்னது? செல் வாலு, பிளாஸ்டிட் மீன்ஸ் குளோரோபிளாஸ்ட் அண்ட் லார்ஜ் சென்ட்ரல் வேக்யூல்ஸ், இதெல்லாம் பிளான்ட் செல்லில் இருக்கும். அனிமல் செல்லில் பார்த்தோம் அப்படின்னா சென்ட்ரியோல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இங்கே செல் வால் இருக்காது, பிளாஸ்டிட் இருக்காது. இங்கே ஸ்மால் வாக்யூல்ஸ் ஆர் வெசிக்கிள்ஸ் இருக்கும். ஸோ இங்கே நம்ம என்ன கவனிக்க வேணும் அப்படின்னா, இங்கே நம்ம வேக்யூல் இருக்கவே இருக்காதுன்னு சொல்ல கிடையாது. அனிமல் செல்லில் வேக்யூல்ஸ் இருக்கும், பட் எப்படி இருக்கும்? ரொம்ப சின்னதாக இருக்கும். வாங்க அடுத்ததாக செல் மெம்பரேன், அதாவது பிளாஸ்மா மெம்பரேனை பற்றி பார்க்கலாம். What is cell membrane? It is a thin, living and flexible membrane that surrounds the cell and separates the cell from its external environment. இந்த டெஃபினேஷனில் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு மீனிங் இருக்குது. அதை ஒவ்வொன்றா புரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இட்ஸ் எ தின் மெம்பரேன்னு சொல்லியிருக்காங்க. தின்னுனா என்ன? ரொம்ப மெல்லிய லேயர். எவ்வளவு மெல்லியனா சாதாரண மைக்ரோஸ்கோப்பில் கூட தெளிவாக பார்க்க முடியாத அளவுக்கு இது ரொம்ப மெல்லியஸாக இருக்கும். அடுத்ததாக லிவிங், அதாவது இது லிவிங் மெம்பரேன். இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த மெம்பரேனு ஒரு உயிருள்ள ஸ்ட்ரக்சர். செல் வால் மாதிரி டெட்டு கிடையாது. இந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது செல் மெம்பரேன், பிளாஸ்மா மெம்பரேன் ஒரு லிவிங் ஸ்ட்ரக்சர், பட் செல் வால் ஒரு டெட்டு அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். எக்ஸாமில் கேட்க ரொம்பவே வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக ஃப்ளெக்சிபிள் மெம்பரேன்னு சொல்கிறாங்க. ஃப்ளெக்சிபிள்னா என்ன? வளைந்து கொடுக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம். அதாவது தேவையான போது ஷேப்பை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இதனால தான் சில செல்லு தங்களோட ஷேப்பை மாற்றிக்க முடியுது. அடுத்ததாக தட் சரவுண்ட்ஸ் த செல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட மீனிங் என்னன்னா, இந்த மெம்பரேனு செல்லு முழுவதையுமே சுற்றி கவர் பண்ணி இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அடுத்ததா அண்ட் செப்பரேட்ஸ் த செல் ஃப்ரம் இட்ஸ் எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட். இங்கே எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்னா செல்லுக்கு வெளியே இருக்கிற சரௌண்டிங்ஸ் அப்படின்னு அர்த்தம். இந்த மெம்பரேன் செல்லு உள்ளே இருக்கிற என்விரான்மெண்ட்டையும் வெளியே இருக்கிற என்விரான்மெண்ட்டையும் தனித்தனியாக பிரித்து வைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நம்ம ஒன்லைனில் ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னா என்ன சொல்லலாம்? செல் மெம்பரேன் என்பது செல்லை சுற்றி இருக்கும் ஒரு மெல்லிய உயிருள்ள ஃப்ளெக்சிபிள் மெம்பரேன். இதோட முக்கியமான வேலை செல்லை வெளியே இருக்கும் என்விரான்மெண்ட்டிலிருந்து பிரித்து பாதுகாப்பது அப்படின்றது தான் இதோட சிங்கிள் லைன் மீனிங். ஓகே, அடுத்ததா how was its structure understood? The detailed structure of the membrane was studied only after the advent of the electron microscope in the 1950s. இங்கே ஃபர்ஸ்ட் லைனில் த டீட்டெயில்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் த மெம்பரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே டீட்டெயில்டு ஸ்ட்ரக்சர்னா என்ன? மெம்பரேன் எப்படி இருக்குது, எத்தனை லேயர் இருக்குது, எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு, இந்த கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர் வாஸ் ஸ்டடிடு ஒன்லி ஆஃப்டர். அப்படின்னா சயின்டிஸ்ட்டு ஆரம்பத்திலேயே இதை ஸ்டடி பண்ணலை, ஒரு பர்டிகுலர் இன்வென்ஷன் வந்த பிறகு தான் இதை டீட்டெயிலாக ஸ்டடி பண்ண முடிஞ்சது. இங்கே த அட்வென்ட் ஆஃப் த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட்வென்ட் அப்படின்னா அரைவல் அல்லது இன்ட்ரொடக்ஷன் அப்படின்னு அர்த்தம். அதாவது எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் கண்டுபிடித்த பிறகு அப்படின்னு அர்த்தம். லைட் மைக்ரோஸ்கோப்பில் மெம்பரேனு ரொம்ப தின்னாக இருந்ததால் சரியாக தெரியல. எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் வந்துட்டதுக்கு அப்புறம் தான் கிளியராக அப்சர்வ் பண்ண முடிஞ்சது. அதுவும் எந்த இயர் அப்படின்னா 1950. இந்த இயரை கண்டிப்பாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்த லைன், meanwhile chemical studies on the cell membrane, especially in human red blood cells RBCs, enabled the scientists to deduce the possible structure of plasma membrane. இங்கே மீன்வாயில் அப்படின்னா அதே நேரத்தில் மைக்ரோஸ்கோப் ஸ்டடி மட்டும் இல்லை, வேறொரு ரிசர்ச்சும் நடந்தது. கெமிக்கல் ஸ்டடீஸ் ஆன் த செல் மெம்பரேன்.
கெமிக்கல் ஸ்டடீஸ்னால் என்ன, மெம்பரேனில் என்னென்ன கெமிக்கல் இருக்குது என்பதை அனலைஸ் பண்ணினாங்க. அதுதான் இங்கே கெமிக்கல் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்கிறோம். எங்கே பண்ணாங்க அப்படின்னா ஹியூமனோட ரெட் பிளட் செல்ஸில் பண்ணாங்க. ஏன் ஆர்பிசியில் பண்ணாங்க அப்படின்னா ஆர்பிசி மெம்பரேன் வந்து ஈஸியாக கிடைக்கும், அதனால் சயின்டிஸ்ட்டு அதிகமாக அதை தான் பயன்படுத்தினாங்க. எனேபிள்டு த சயின்டிஸ்ட், இங்கே எனேபிள்டு அப்படின்னா சயின்டிஸ்ட்டுக்கு உதவுச்சு. டு டெடியூஸ் த பாசிபிள் ஸ்ட்ரக்சர், இங்கே டெடியூஸ்னால் டைரெக்டாக பார்க்காம எவிடன்ஸை வச்சு கன்க்ளூஷனுக்கு வர்றது தான் நம்ம டெடியூஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததாக தீஸ் மைக்ரோஸ்கோப் ரிவீல்ட் that the cell membrane appears as a trilaminar or unit membrane. இந்த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் என்ன சொன்னிச்சு, என்ன காட்டுச்சு அப்படின்னா செல் மெம்பரேன் வந்து ஒரு ட்ரைலேமினார் மெம்பரேனாக இருக்குது. அதாவது ட்ரைனா 3 அப்படின்னு அர்த்தம், லேமினார்னா லேயர், அதாவது 3 லேயர் மாதிரி அப்பியரன்ஸை கொடுத்தது. அல்லது யூனிட் மெம்பரேன், இந்த ஸ்ட்ரக்சருக்கு இன்னொரு பெயர் தான் யூனிட் மெம்பரேன். இந்த டேர்மை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்ததாக கெமிக்கல் ஸ்டடீஸ் ஆன் ஆர்பிசி மெம்பரேன். Scientists analyzed the chemical composition of the membrane of human red blood cells. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சயின்டிஸ்ட்டு கெமிக்கல் அனலைசிஸ் பண்ணாங்க. கெமிக்கல் காம்போசிஷன்னா எந்தெந்த சப்ஸ்டன்ஸ் சேர்ந்துருக்கு அப்படின்றத ஆராய்ச்சி செஞ்சாங்க. அப்படி அவங்க ரிசர்ச் பண்ணப்போ அவங்களுக்கு என்னென்ன கிடச்சிது அப்படின்னா லிப்பிட்ஸு, மெயின்லி பாஸ்போலிப்பிட்ஸ் அண்ட் கொலஸ்ட்ரால். இந்த ரெண்டுமே மெம்பரேனில் அதிகமாக இருந்துச்சு. அடுத்ததாக புரோட்டீன், அடுத்ததாக கார்போஹைட்ரேட் இன் ஸ்மால் அமௌண்ட். ஸோ அந்த மெம்பரேனில் என்னென்ன இருந்துச்சு, லிப்பிட்ஸ் இருந்துச்சு, புரோட்டீன் இருந்துச்சு, கார்போஹைட்ரேட் இருந்துச்சு. ஸோ அடுத்ததாக இவங்க என்ன கன்க்ளூஷனுக்கு வந்தாங்கன்றதை பார்க்கலாம். From these chemical studies, scientists deduced that the membrane is made up of lipids and proteins with carbohydrate on the outer surface. இந்த ரிசர்ச் எல்லாத்தையும் வைத்து சயின்டிஸ்ட் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தாங்க. Membrane is made up of lipids and proteins. லிப்பிட்ஸ் அண்ட் ப்ரோட்டீனால் ஆனது, மெயின்லி பாஸ்போலிப்பிட்ஸ் அண்ட் கொலஸ்ட்ரால் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இதில் கொஞ்சமாக கார்போஹைட்ரேட்டும் இருக்குது. அதுவும் கார்போஹைட்ரேட் மெயின்லி எங்கே இருக்குது அப்படின்னா அவுட்டர் சர்ஃபேஸில் இருக்குது அப்படின்றத கன்க்ளூஷனுக்கு சயின்டிஸ்ட்டு வந்தாங்க. வாங்க இப்போது இந்த டயக்ராமை நம்ம படிக்கலாம். இங்கே ஃபஸ்ட்டு நம்ம பாஸ்போலிப்பிடை பார்க்குறோம். இது லிப்பிடு பைலேயர். பைலேயர்னா 2 லேயர். பாஸ்போலிப்பிடு 2 லேயர் சேர்ந்து மெம்பரேன் உருவாகுது. இதில் ஹைட்ரோஃபிலிக் ஹெட்டு, அதாவது இங்கே இதோட ஹெட்டு சைஸ் இருக்கு இல்லையா, இதுதான் ஹெட்டு. இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், இதுதான் ஹெட்டு. ஹெட்டு வந்து ஹைட்ரோஃபிலிக் ஹெட்டு, அதை நம்ம போலார்னு கூட சொல்லுவோம். இங்கே ஹைட்ரோ அப்படின்னா வாட்டர், ஃபிலிக்னா லவ்விங்னு அர்த்தம், வாட்டரை விரும்பும் பகுதி அப்படின்னு அர்த்தம். அதனால ஹெட்டு வெளியேயும் உள்ளேயும் வாட்டர் என்விரான்மெண்ட்டை நோக்கி இருக்கும். அடுத்ததாக இந்த டெய்லு ஹைட்ரோஃபோபிக் டெய்ல்ஸ்னு சொல்லுவாங்க, அல்லது நான் போலார்னு சொல்லுவாங்க. இதோ இப்படி இந்த ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, இதுதான் இந்த ஹெட்டு மாதிரி இருக்கிறது ஹைட்ரோஃபிலிக்கு போலார் ஹெட்டு. இது அவுட்டர் சர்ஃபேஸில் இருக்குது. பட் டெய்ல் மாதிரி இருக்கிற இந்த ஸ்ட்ரக்சர் இன்வெர்ட்டில் இருக்குது. இது நம்ம ஹைட்ரோஃபோபிக்னு சொல்லுவோம். இங்கே ஹைட்ரோனா வாட்டர், ஃபோபிக் அப்படின்னா ஃபியர் அப்படின்னு அர்த்தம், அதாவது வாட்டரை விரும்பாத பகுதி அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுதான் அடிக்கடி கொஷினில் கேட்பாங்க. ஸோ இந்த பிளாஸ்மா மெம்பரேனில் ஹைட்ரோஃபிலிக் அல்லது போலார் ஹெட்டு வந்து இன்வெர்ட்டில் இருக்குமா அல்லது அவுட்வேர்டில் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ நம்ம ஹெட் பகுதி எங்கே இருக்குது, அவுட்டர் சர்ஃபேஸில் இருக்குது, டெய்லு இன்வெர்டாக இருக்குது. அடுத்ததாக புரோட்டீன் மாலிக்யூல். புரோட்டீன் மெம்பரேனுக்குள்ளே எம்பெடடாக இருக்கும். இது டிரான்ஸ்போர்ட், ரிசெப்டார், என்சைம் போன்ற நிறைய ஃபங்க்ஷன்ஸ் செய்யும். அடுத்ததாக கொலஸ்ட்ரால். கொலஸ்ட்ரால் மெம்பரேனுக்கு ஸ்டெபிலிட்டி கொடுக்குது.
மெம்ப்ரேனு அதிக ரிஜிடாகவும் கூடாது, அதிக ஃப்ளூயிடாகவும் கூடாது, பேலன்ஸு மெயின்டைன் பண்ணும். அடுத்ததாக கார்போஹைட்ரேட் செயின். ப்ரோட்டீனோட கார்போஹைட்ரேட் சேர்ந்துச்சு அப்படின்னா நம்ம அதை கிளைகோ ப்ரோட்டீன்னு சொல்லுவோம். லிப்பிடோட சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னா அதை கிளைகோ லிப்பிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவ்வளோதான் பார்ட் 1 வீடியோ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நியூக்ளியஸ், நியூக்ளியோலஸ், நியூக்ளியர் என்வலப், ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், மைட்டோகாண்ட்ரியா, குளோரோபிளாஸ்ட், இது மாதிரி இந்த எல்லா ஆர்கனல்ஸையுமே டீட்டெயிலாக பார்ட் 2 வீடியோவில் படிக்கலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கன்னா அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.